இந்த பூஜை முடிஞ்சு என் பையனுக்கு நல்லது நடந்தா இந்த அம்மனுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்றீங்களோ அத்தனையும் செய்யறோம். நல்லது. பாத்தேடா, கோவில் மணி அடிக்கிறது. உங்க பேச்ச கேட்டு அம்மனே இறங்கி வந்துட்டா. அவ பார்வை உங்க மேல பட போறது, உங்க கஷ்டம் எல்லாம் பனி போல நீங்கிடும். நேரம் ஆயிடுத்து, வாங்க பூஜை ஆரம்பிக்கலாம். வாசித்தா, வாழ்த்துக்கள் மேடம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். தேங்க்யூ ஸோ மச். மினிஸ்டர் கேஸ்ல பேர் வரும்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு பேப்பர்ல கவரேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கல. பல கேஸ்களை மூடி மறைக்கிற மாதிரி இதையும் மூடி மறைச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா என் டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. உங்க ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கு மேடம். சீக்கிரமே லாக்ஸ் கணக்குல பேமெண்ட் வாங்க போறீங்க. அதை விட இந்த கேஸ்ல பெரிய விஷயம் என்ன தெரியுமா மேடம்? லாயர் பாசியம் சார இந்த கேஸ்ல தோக்கடிச்சிருக்கீங்க. இது பெரிய பரபரப்பு மேடம். உங்களுக்கு எனக்காக வாதாடுவீங்களா மேடம்? சார் வாங்க சார் வாங்க. ப்ளீஸ் கம். நீங்க ஏன் ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க? சொல்லிருந்தா நானே வந்திருப்பேனே. ஆசீர்வாதம் பண்ணணும்னா நாம தான் வரணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் சார். நல்லா இருமா. இந்தியா ஃபுல்லா உன் பேர் பிரபலமாகணும். தேங்க்ஸ் சார். இந்த சின்ன வயசுலயே நீ நல்லா பேர் எடுத்திருக்க. அதுவும் என்னோட ஜூனியர்னு சொல்லும்போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நிஜமாவா சார்? நிஜமா தம்மா. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுதுமா? பேசு, என்னன்னு கேளு. டாடி, காலை கட் பண்ணும்போதே புரிஞ்சுக்க வேண்டாமா? பிஸியா இருப்பேன்னு. சீனியர் லாயர் சார் என்ன தேடி வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்காரு. அதோட முக்கியமான விஷயமா அதான் போன் பண்ணேன். மினிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வராங்களா? மினிஸ்டரா? நம்ம வீட்டுக்கா? எந்த மினிஸ்டர் டாடி? அது தெரியல மேம். மினிஸ்டரோட பிஏ போன் பண்ணி சொன்னாங்க. எந்த மினிஸ்டர்னு சொல்லியே. மினிஸ்டர் வரும்போது நீ இருக்கணும்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்கம்மா. உடனே வீட்டுக்கு வா. இதோ கிளம்பிட்டேன் டாடி. இதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க போகுது? இதோ வந்துட்டேன். சார், என்ன பாக்குறதுக்கு மினிஸ்டர் வீட்டுக்கு வராங்க. உன்னோட திறமையில இப்பதான் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் மினிஸ்டர் உன்னை பார்க்க வராங்க. கோ ஹெட். ஓகே சார். அப்புறம் நீங்கெல்லாம் எப்போ அணு மாதிரி ஆக போறீங்க? வெளியில பாத்தியா, வீட்டை சுத்தி போலீஸ் பந்தோபஸ்து போட்டிருக்காங்க. இத பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மினிஸ்டர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பாரு, நம்மள இப்படி பார்த்தவங்களா அப்படி பாப்பாங்க. வார்டு மெம்பர் கூட நம்ம வீட எட்டி பார்க்க மாட்டான். ஆனா இன்னைக்கு மினிஸ்டரே நம்ம வீடு தேடி வந்துட்டு போறாங்கன்னா நம்ம லெவலே மாறிடுச்சு தேவானே. ஆமாங்க, எனக்கு இது கனவா நனவான்னு நம்பவே முடியல. மினிஸ்டருக்காக பால் பாயசம் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இந்த விஷயத்தை பொண்ணுகிட்ட சொல்லிட்டீங்களா? குறும்பு கரடி நீ. சில நேரத்துல இப்படி தாண்டி நீ கேள்வி கேட்ப. ஏன்டி மினிஸ்டர் வரதே பொண்ணுக்காக தான். இந்த விஷயத்தை நான் அவட்ட சொல்லாம இருப்பேனா? போன் பண்ணி சொல்லிட்டேன். she is on the way. இன்னும் 5 minutesல வந்துருவா. பார், சந்தோஷத்துல எப்படி எல்லாம் இங்கிலீஷ் வருது பாரு எனக்கு. நான் அனுவ பத்தி கேட்கலங்க. நம்ம சின்ன பொண்ணு அபிராமி கிட்ட சொல்லிட்டீங்களான்னு கேட்டேன். ஏண்டி, நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்காதா? வேணாம் வேணாம், வீணா டென்ஷன் ஆக்காத. நான் இந்த விஷயத்தை உன் சின்ன பொண்ணுக்கு சொல்றதுனால என்ன நடக்க போகுது? அவளுக்கு அவ அக்கானா உயிருங்க. அக்காவோட சந்தோஷமே தன்னோட சந்தோஷம்னு நினைக்கிறவ. அதுவும் மினிஸ்டர் வந்து பாராட்டுறத பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. என் பொண்ணை பார்த்து ஊரே பெருமைப்பட போகுது. இதுல உன் சின்ன பொண்ணு பார்த்து அவ பெருமைப்படுறதுனால என்ன மெடல் கொடுக்க போறாங்களா அவளுக்கு? அவங்கிறத பிரச்சனை தான் வரும். நான் சொல்ல மாட்டேன் நானு. ஆமா என்னங்க? ஊர் கண்ணே என் பொண்ணு மேலதான் இருக்கு. இப்போ திருஷ்டி பட்டு போயிடும். நான் போய் ஒரு பெரிய பூசணிக்காய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னங்க?
கந்தசாமி என்ன பட்ட கஷ்டத்துக்கு அவங்க பொண்ணால எவ்வளவு பெரிய மரியாதை கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? அண்ணா வா கந்தசாமி, நம்ம ஆபீஸ்ல எல்லாரும் பொண்ணை பத்தி தான் பேசுறாங்க. நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே ரொம்ப பெருமையா இருக்கு. இருக்காத பின்ன, எல்லாத்துக்கும் காரணம் என் பொண்ணு அனுதான். நீங்க பேசிக்கிட்டே இருக்க, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. அபி கொஞ்சம் நில்லுமா. அக்கா, வண்டியில போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி கால் அடிபட்டுருச்சுன்னு சொன்னாங்க. எப்படிமா இருக்கு? இப்ப பரவாயில்லக்கா. உங்க தங்கச்சி நல்லா இருக்காங்களா? தச்சு கொடுத்த கவனம் போட்டதுக்கு அப்புறம் சரஸ்வதி அவளுக்குள்ள இறங்கிட்டா போல. சூப்பரா படிக்கிறாமா. போங்கக்கா, உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான். சரி வாங்க சாமி கும்பிடலாம். வாங்கோ வாங்கோ வாங்கோ, உட்காருங்க. என்னங்க, எங்க சிந்தாமணியை காணோம்? இதுதானே இருந்தா. யாக பரிகாரம் நடந்துட்டா உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. சாஸ்திரி குறிச்சு கொடுத்த நேரம் வந்தாச்சு. யாகத்தை ஆரம்பிச்சிடலாமா? சாமி, வா. அம்மே தேவி பகவதி நாராயணி சஞ்சந்தர அம்மே. அம்மே தேவி பகவதி நாராயணி அம்மே, சர்வ மங்களங்களும் உண்டாவனே அம்மே, காத்து ரட்சிக்கனே அம்மே, தொடர்ந்தனே அம்மே. அம்மே தேவி பகவதி நாராயணி. சிந்தாமணி, நீ வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியாய நேரத்துல தான் நீ வந்திருக்கு. ஆனா பெரிய சிக்கலோட நீ வந்திருக்கு, சரியல்லே? அது வந்து சாஸ்திரி நல்லா கணிச்சுதான் சொல்லியிருக்கு. அவரு சொன்ன மாதிரி பரிகார பூஜை சித்தி அடைஞ்சா உன் சக்தி எல்லாம் வீணாயிடும் சிந்தாமணி. சாமி, என்ன சொல்றீங்க? ഞാൻ சொல்றது உண்மைதான். ഈ சோழி கூட சொல்லுது பாரு. சாமி, அந்த யாகத்தை தடுத்து நிறுத்திட்டா அது அത്ര சாதாரண காரியமல்ல. சாஸ்திரி குறிச்சு கொடுத்த நேரம், நட்சத்திரம், திதி இதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாயிട്ടുണ്ട് சிந்தாமணி. சாமி, என்ன நீங்க சக்தி வாய்ந்தவர். உங்களால அந்த சாஸ்திரியை ஜெயிக்க முடியாதா? ஏன் முடியாது? முடியும். ஆனா ஞான் சொல்றது உன்னால செய்ய முடியுமா சிந்தாமணி? சொல்லுங்க சாமி, அந்த யாகம் நடக்காம இருக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். க்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் காளிதேவி மகமாயி. சர்வசக்தி என்ன புடி சிந்தாமணி. நீ நினைச்ச காரியம் நிறைவேறணும்னா எலுமிச்சபழம் உன்னோட கையை விட்டு போக கூடாது. சாஸ்திரி சக்தியை விட நம்பூதிரியோட சக்தி என்னன்னு நாளைக்கு உனக்கு நல்லா தெரியும். தைரியமாயிட்டு போ சிந்தாமணி. சொல்லுங்க மேடம். டேய் பரமு, எங்கடா இருக்க? கோயிலுக்கு வந்துட்டியா? சீக்கிரம் வா, யாகம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கோயில் பக்கத்துல தான் மேடம் இருக்கேன். இதோ வந்துட்டேன் மேடம். சீக்கிரமா வா. சரிங்க மேடம். ஏய் சீதா, யாகம் அன்னதானம் எதுவுமே நடக்காது. வீண் செலவு பண்ணி காலத்தை போக்குறதுக்கு இந்த ஏற்பாடு தேவைதான். ஆனா நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது, இந்த சிந்தாமணி இருக்கிற வரைக்கும்.
வா சிந்தாமணி உட்காரு. சிந்தாமணி, நீ எங்க கூட தானே வந்துட்டு இருந்த, திடீர்னு இடையில எங்க போயிட்ட? ஃபோன் பேசிட்டு இருந்தேன் அண்ணி. எனக்கு என்னமோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. பேசிக்கா நான் சைக்காலஜில PhD பண்ணியிருக்கேன்ல. உங்களை மாதிரி அதிகம் படிக்காதவங்களுக்கு தான் இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கும். எனக்கு இல்லப்பா. யோ வேதாம் பிரம்மனோ வேதாம் அமிர்தேனா பிரஜாம் புரிம் தஸ்மை பிரம்மஜத் பிரம்மாஜ ஆயுஷ் கீர்த்திம் பிரஜாந்தது. 2 பேரும் மாலையை மாட்டிக்கோங்கோ. தீர்காயுஷ்யமஸ்து தீர்க்க சுமங்கலி பவாத்ம சித்திரஸ்து. சந்தன குங்குமம் எடுத்துக்கோங்கோ. மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய தே நமः. தீர்க்க சுமங்கலி அவாப்தி சித்திரஸ்து. சர்வேஷாம் பக்த ஜனானாம். இந்த புஷ்பத்தை கையில் வச்சுக்கோங்கோ. அக்ஷதை சேர்த்து எடுத்துக்கணும். त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव वन्दनान् मृत्योर्मुक्षीयमामृतात्. श्रीमते महादेव्यै नमो नमः. ओम अनन्दायै नमः. ओम धर्मायै नमः. ओम ज्ञानायै नमः. ओम वैराग्यायै नमः. ओम ऐश्वर्यायै नमः. ओम पद्मायै नमः. ओम भैरव्यै नमः. ओम भगमालिन्यै नमः. ஏய் இங்க வா. வணக்கம் மேடம். இந்த மயக்க மருந்த ஜூஸ்ல கலந்து கொடுத்துரு. அன்னதானமே நடக்க கூடாது. அங்க ஒருத்தன் கூட சமைக்க கூடாது. ஓகே போ. ஓம் வாமாயை நமः. ஓம் ஜேஷ்டாயை நமः. ஓம் ரௌத்ரை நமः. ஓம் காளிந்யை நமः. ஓம் கலவிதரண்யை நமः. ஓம் பலவிதரண்யை நமः. ஓம் பலப்பிரபதமன்யை நமः. ஓம் சர்வபூததமன்யை நமः. ஓம் மனோன்மன்யை நமः. டே கோபால, சீக்கிரம் கொஞ்சம் வாப்பா. இருக்க கடுகு மிளகு சீரகத்தை எடுத்து எல்லாமே இங்க தானே இருக்கு. அப்படியா? ஆமாண்ணே. ஒரு 4 பாயிண்ட் வேணும், போய் வாங்கிட்டு வா. குடுக்குற காசை கொடுங்க. இந்தாப்பா சீக்கிரம் வாங்கிட்டு வா. அண்ணா ஜூஸ் எடுத்துங்கண்ணா. யாருப்பா கொடுத்துட்டது? ஆறுமுக அண்ணன் கொடுத்தாருண்ணா. அப்படியா? ரொம்ப நன்றிப்பா. இருக்கட்டண்ணா. அக்கா ஜூஸ் எடுத்துங்க. எடுத்து குடிங்கம்மா. அக்கா நீங்களும் எடுத்துங்க. தலையெல்லாம் சுத்துதுண்ணே. ஒரே மயக்கமா வருது. ஓம் தேவ்யை நமः. ஓம் துர்காயை நமः. ஓம் நாராயண வரப்பிரதாய. ஹெட்ஃபோன்ஸ் வேற எடுத்துட்டு வர மறந்துட்டோம். இல்லைன்னா பாட்டாவது கேட்டுட்டு இருக்கலாம். ஓம் பங்கஜதாரிணி நமः. ஓம் சக்கரதாரிணி மேடம் சக்சஸ். ஓம் மாயாயை நமः. ஓம் மதுமத்யை நமः. அண்ணா உப்பு வாங்கிட்டானே. என்னாச்சு? ஏன் படு? ஐயோ அக்கா. அண்ணே அண்ணே என்னாச்சுண்ணே? அண்ணே என்னாச்சுண்ணே? ஐயோ ஐயோ அக்கா எல்லாம் கொதிக்குதே. சமையல்லாம் பாதியில நிக்குதே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயா ஐயா. ஓம் மாத்ரே நமः. ஓம் மலையாச்சலவாசின்யை நமः. ஓம் சுமுத்யை ஐயா நமः. சமையல் மாஸ்டர் மயக்கம் போட்டு வந்துட்டாரியா. அன்னதான ஏற்பாடுலாம் பாதியில நின்னு போச்சியா. ஐயா வந்து பாருங்கய்யா. சார் எழுந்திருக்க கூடாது. உட்காருங்க. யாகம் நடந்து முடிகிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. ஏன்னா அப்படி எழுந்து போனீங்கன்னா நீங்க எந்த நோக்கத்துக்காக யாகம் பண்றீங்களோ அது பூர்த்தி ஆகாது.
இல்ல சாமி, அன்னதானம் நடக்கலனா யாகத்துக்கு உண்டான பலன் போயிடாதா? அம்மா, நல்ல விஷயம் நடக்கும்போது இடையூறு வரும். அதை நம்ம தாங்கிக்க தான் வேணும். யாகத்துல பாதியில எழுந்திருச்சு போனா அது அந்த யாகத்தை அவமதிக்கிறதுக்கு சமம். அது மட்டும் இல்லாம அது உங்க குடும்பத்துக்கே ஆபத்தை ஏற்படுத்திடும். அதனால தயவு செஞ்சு பாதி யாகத்துல யாரும் எழுந்து போக வேண்டாம், பாத்துக்குங்க. இங்க பாருங்க, அன்னதானத்தை அந்த அம்மனே பார்த்துப்பா. அதனால நீங்க யாகத்துல கவனம் செலுத்துங்க. அம்மா தாயே, என்ன உன் அம்மன் வந்து சமைக்க போறாளா? இந்த அம்மனுக்கு தான் எத்தனை கேரக்டர்ஸ். டாக்டர், சமையல் மாஸ்டர். இந்த ஐயரை வச்சு நிறைய டிராமா போடலாம் போல. ஏகப்பட்ட ஐடியா வச்சிருக்காரே. ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே. எல்லாரும் மயங்கி கிடக்குறாங்களே. அன்னதானம் வேற பண்ணணுமே. ஏன் புலம்பிட்டு இருக்காரு? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. அண்ணா, என்னென்ன ஆச்சு? எல்லாரும் மயங்கி கிடக்குறாங்க. கருகிற வாசனை வேற வருது. எல்லாரும் வேலைதாமா செஞ்சிட்டு இருந்தாங்க. உப்பு வாங்கிட்டு சொல்லி மாஸ்டர் என்ன அனுப்புனாரு. வாங்கிட்டு வந்து பார்த்தா எல்லாரும் மயங்கி கிடக்குறாங்கம்மா. யாகம் முடிஞ்சது, அன்னதானம் வேற பண்ணணும். நான் ஒருத்தன் இருந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? பாவம் அந்த பெரிய மனுஷன் அட்வான்ஸ் மட்டும் இல்ல, மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு போனாரு. இப்ப வேலை ஆகலன்னா அவர் மனசு என்ன பாடுபடும்? அவர் முகத்துல நான் எப்படி முழிக்கிறது? என்ன பண்றதுன்னு தெரியலமா. அண்ணா, எனக்கு நல்லா சமைக்க தெரியும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க முதல்ல இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க. சீக்கிரம் போங்க. சரிம்மா. பாருங்கோ, உங்க குலம் தழைக்க, உங்க பையன் குணமாக இந்த கலசத்தை அம்மன் கோயிலை சுத்தி வலம் வந்து என்கிட்ட கொடுங்க. இந்த கலசத்துல இருக்கிற நீர் கீழே சிந்தப்படாது. அது மட்டுமல்ல, இந்த கலசத்தை என் கையில கொடுக்கற வரைக்கும் நீங்க இதை கீழே வைக்க கூடாது. பார்த்து ஜாக்கிரதை எடுத்துன்னு போகணும். அம்மா தாயே, தாங்கோ. உன் குலம் தழைக்கவே கூடாதுரி. ஐயா, நின்னு போன அன்னதான வேலை ஜோரா நடக்குதியா? அம்பாள் மாதிரி ஒரு பொண்ணு வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாகம் முடிஞ்சதும் நீங்க எல்லாரும் வந்து அன்னதானத்துல கலந்துக்கலாம். நான் வரேன்யா. பிரகாரத்தை சுத்திட்டு வாசித்தா. ஓம் மாயாயை நமஹ, ஓம் மதுமத்யை நமஹ, ஓம் மஹ்யை நமஹ, ஓம் கணாம்பிகாயை நமஹ. எப்படி இது நடந்துச்சு? நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்னு அந்த நம்பூதிரி சொன்னது பொய்யா? நீ நினைச்ச காரியம் நிறைவேறணும்னா எலுமிச்சம்பழம் உன்னோட கைய விட்டு போக கூடாது. ஐயோ, அந்த எலுமிச்சம்பழத்தை காணோமே. எங்க மிஸ் பண்ணோம்? அந்த ஆள்கிட்ட மயக்க மருந்து கொடுக்கும் போது கீழே விழுந்திருக்குமோ? அங்கதான் விழுந்திருக்கும். சிந்தாமணி, எங்கம்மா போற? ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன்னு. யாகம் முடிகிற வரைக்கும் யாரும் எந்திரிக்க கூடாதுன்னு சாமி சொல்லியிருக்காருல்லம்மா. உட்காருமா. அவங்க போகலாம், தப்பு இல்லையே. அப்பா, இதோ வந்துடுறேன்னு. சரி. ஐயோ, எங்க போச்சு? அப்பா, ஏய் ஏய்,
அப்பாடா. ஹே பூங்குழலி, அது சாமிக்கு